guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு புது ரெசிபி பார்க்க போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா வேற என்ன காலிஃப்ளவர் சில்லி தான். வாங்க எப்படி ட்ரை பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு காலிஃப்ளவரை நல்லா கட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ இத நல்லா பாயில் பண்ணிக்கணும். சோ அதனால நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்துல தண்ணி ஊத்தி அதுல காலிஃப்ளவர் சேர்த்து பாயில் பண்ணிக்கிறேன். இப்போ இது கூட மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கணும். இப்போ மஞ்சள் தூள் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சமா சால்ட் ஆட் பண்ணிக்கணும். சால்ட் ஆட் பண்ணி நல்லா பாயில் பண்ணிக்கணும். இப்போ பாயில் ஆயிடுச்சு, நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ்வை. இப்போ நல்லா பாயில் ஆயிடுச்சு, பார்த்தீங்கன்னாவே தெரியும். இப்போ இன்னொரு பாத்திரத்துக்கு தண்ணி வடிச்சிட்டு காலிஃப்ளவரை மட்டும் எடுத்து வச்சுக்கணும். அதை வாஷ் பண்ணி இன்னொரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மிக்சிங்காக நான் ஒரு பவுல் எடுத்துக்கிட்டேன். அது கூட 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு, நான் வச்சுருக்க ஸ்பூன் அளவு 1.5 டேபிள் ஸ்பூன் வீட் ஃப்ளார் சேர்த்துருக்கேன். இதளவுக்கு நீங்கள் கரண்டி கூட சேர்த்துக்கலாம், இதே மாதிரி இருக்கணும். இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவு ரைஸ் ஃப்ளார் சேர்த்துக்கிறேன். இப்போது மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். நான் இது கூட 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு சின்ன ஸ்பூனில் சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி காரம் அதிகமாகிடும். சின்ன ஸ்பூனில் சேர்த்துக்கோங்க இந்தளவுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், தென் இது கூட நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். தென் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் சேர்த்துக்கணும், 1 டேபிள் ஸ்பூன் அளவு. உங்களுக்கு தேவையான அளவு வாட்டர் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. டீப் மிக்ஸ் கொடுக்கணும். ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த காலிஃப்ளவரை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை எடுத்து வச்சுக்கணும். இது கூட நான் ஆயில் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த காலிஃப்ளவரெல்லாம் சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ நான் ஃப்ரை பண்ணி வச்சுருந்ததை காமிக்கிறேன் பாருங்கள். பார்க்கவே டேஸ்ட்டாக இருக்கும் போல் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ காலிஃப்ளவர் சில்லி ரெடி. பார்த்திங்கனாவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இளமதி MBA சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.